ஹாய் அடாமிஸ், வெல்கம் டு எல்எட்ஸ் டெவில் சேனல். நான் உங்க எவில் பேசுகிறேன்டா. நாம் இப்போ மோதலே காதலிங்களோட எபிசோட் 9 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கறவங்க பார்த்துட்டு வாங்கடா, அப்போதான் உங்களுக்கு இந்த பாட்டு எப்படி என்னன்னு புரியும். அண்ட் தென் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோஸ் பாருங்கடா. உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோஸ் போட்டுருக்கோம். நீங்கள் நிறைய கமெண்ட் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க, பார்க்குறீங்க பட் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கடா. சரி, நம்ம லாஸ்ட் பார்ட்ல எது வரைக்கும் முடிச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியாட்டம் பிடிச்சி நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்க ட்ரிக்கர்லாம் பண்ணி கடைசியில் இந்தியாவுக்கு வந்திருப்பீங்க. அண்ட் தென் இந்தியாவில் நீங்கள் ஜாலியாக உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட நாலு ஜாலியாக பண்ணிட்டு இருக்கும்போது ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் உங்க கூட வந்திருப்பான்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டிகிட்டு 4 பேருமே சேர்ந்து ஒரு சினிமா தேட்டருக்கு போயிருப்பீங்க. ஆர்மிஸ் நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பேர் வைக்கலான்னு, பட் நீங்கள் யாருமே சொல்லலை. ஸோ நானே ஒரு நேம் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு 3 கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சொன்னீங்களா, அதில் ஒருத்தர் பேர் சாம், இன்னொரு பொண்ணோட பேர் ரீனு, மூணாவதா இருக்க ஒரு பொண்ணு பேர் சோஃபி. ஓகேவாடா? சாம், ரீனு, சோஃபி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 3 பேர் தான் நம்மளுக்கு லீடாக வருவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு பாய் கேரக்டரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பாய் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கலாம். ஓகேடா? இப்போ உங்களுக்கு 4 பேர் நேம் ஞாபகம் இருக்கிறேன். சாம், ரீனு, சோஃபி அண்ட் தென் ஜான். ஓகேவாடா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே சினிமா இருப்பீங்களா, ஸோ அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆரம் அவங்கள மடியில் இழுத்து வச்சு உங்களுக்கு லிப் லாக் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்போ ஜெயப்புன்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா ஜெயப்பு தான் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்ல அதை வச்சுக்கோங்க. ஜெயப்பு உங்களை 2 ஹேண்டையும் பிளாக் பண்ணிட்டு அவர் பிடிச்சிருப்பாரு உங்க கை 2, அண்ட் தென் கால் கொஞ்சம் இது பண்ணியிருப்பாரு, லாக் பண்ணிருப்பாரு. ஸோ நீங்க எங்கேயும் நவரக்கூடாது அந்த மாதிரி இது பண்றதுக்காக இது பண்ணிருப்பாரு. ஸோ நம்ம அதுல தான் விட்டுருந்தோம். ஸோ நம்ம அதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம். சரி வாங்க நம்ம டேரக்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அவர் மடியில உட்காந்துட்டு அவர் இது பண்ணிட்டு இருப்பாரு, லிப் லாக் பண்ணிட்டு இருப்பாரா. ஸோ அவர் ஒரு 2 மினிட்ஸ் கம்மியாக பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிசியில் மற்ற மெம்பர்ஸ் டேயா நாங்களும் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. ஓகே அப்போ ஃபைன் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாங்க, அவங்க விடுவார். ஸோ நீங்கள் எந்திரிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் ஜேப் இருப்பாரா. ஸோ ஜேப் உங்களை மடியில் எடுத்து வச்சு சேம் வாட் ஆரம் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அதேவும் இவ்வளோ ஹார்ஷாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களுக்கு லிப்ல யூஸ் பண்ணுவார். ஸோ இவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்து உங்களோட 2 கையை பார்த்தீங்கன்னா ஆரம் பிடிச்சிப்பாங்க. அண்ட் தென் உங்கள் காலை பார்த்தீங்கன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜின் இருப்பாரு. ஸோ அவர் பிடிச்சிப்பாரு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தேவைப்பட்டு மீன்ஸா அதே ஜின்னோட மடியில உங்களுக்கு உட்காரப்பாங்க. ஸோ ஜின் அது மாதிரி தான். ஸோ ஜின் இது பண்ணும்போது சிவப்பு கையை பிடிச்சிப்பாரு, பக்கத்துல சுகா இருப்பாரு. ஸோ சுகா காலை பிடிப்பாரு. பிகாஸ் நீங்க காலை 8 தன்மையில நாங்களும் பார்ப்பீங்க. ஸோ அதனால அதே மாதிரி அவர் கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சுகா முடிச்சாச்சா. சுகாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமின் தான் இருப்பாரு. ஓகேவா? ஸோ அந்த பிளேஸ் நீங்க உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ அதை கேப் விட்டு ஜிமின் இருக்காரு. ஸோ நீங்க எதிர்த்து போலான்னு பார்க்கும்போது ஜிமின் சேம் அதே மாதிரி பண்றாங்க. அண்ட் தென் ஜிமின் அடுத்து வீக் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க போலான்னு பாக்குறீங்க. பட் அது ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களை விடல. ஸோ ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது பண்ணியிருப்பாரு. ஸோ அவரும் அதே மாதிரி ரொம்ப ஹார்ஷ்ஃபுல்லா அக்ரெசிவா தான் அவர் கிஸ் பண்றாரு. ஸோ எல்லாருமே இதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. அண்ட் தென் அவர் நீங்க பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க இவ்வளவு தட்ட பாக்குறீங்க, தட்ட முடியாது. அண்ட் தென் அவர் உங்களுக்கு விட்டு நீங்க ஒரே ஸ்லாப் தான் ஜங்குக்கு. பிகாஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லா அக்ரெசிவ் கிஸ் பண்ணுமே 1 minute 2 minutes அந்த மாதிரி முடிச்சுக்கோ. இவர் நான் பண்றாரு, பட் அவங்கள வேற கிஸ்ஸோட ஸ்டாப் பண்ணிப்பாரு. பட் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இவர் கையை வச்சு அங்க தர இங்க தர அந்த மாதிரி சின்சியர் செட்ல ஷேர் பண்ணுவாரா. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவரோட கண்ணத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா போயிருவீங்க. ஸோ அவர் அவுட் டேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார், எகிருவார், ஐ மீன் எந்திரிப்பாரு. ஸோ அப்ப நீங்க சொல்லுவீங்கன்னா சி பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பார்த்துட்டு நீங்க எல்லாருமே சரியான பொறுக்கியா இருக்கீங்க, மேனஸே இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு நீங்க கன்ஃபார்ம் இதுக்கு நீங்க ரிக்ரெட் பண்ணுவீங்க. உங்களுக்கு நான் அந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வர விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம சுகாதாரம் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அது நீங்க சொல்லிட்டு என்ன பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் ரோருக்கு ஊத்தலாம். ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் சீட் ஆக்சுவலி நீங்க இப்போ லாஸ்ட் ஈஸியா இருக்கும். அந்த லாஸ்ட் சீட்ல உட்காந்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அந்த ரோல உட்காந்துருப்பீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் சீட். அண்ட் பிகாஸ் அது ஃபுல்லா நீங்க புக் பண்ணிப்பீங்களா, அதனால ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் சீட்ல நீங்க உட்காந்துறீங்க.
அங்க அதுக்குள்ள நடுவில் வந்து அந்த லைன்ல வந்து நீங்க உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ உங்களை ஃபாலோ பண்ணிட்டு மற்றவங்களாம் வருவாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் ஜானுக்கு கொஞ்சம் கோவமாயிரும், இவனுங்களா அறிவியல் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி கோவமாயிரும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா நீங்க அங்க போய் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி இருப்பீங்க, என்னடா பண்ற அப்படின்னு இருப்பீங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கோவம் ரொம்ப வருது, அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு அழுகு வருது. நம்ம என்னது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது அந்த எமோஷனல் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்ட் எமோஷனலா இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இதாகுது. இந்த கோவம் அது எல்லாமே கலந்து, கோவம் சோகம் எல்லாமே கலந்து ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருது. பட் அது என்னன்னு உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா அங்க போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அங்க முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. அண்ட் தென் நீங்க அந்த படம் பாக்குறீங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, நான் சொன்னல 3 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 பேர் வந்து உங்க பக்கத்துல உட்காராங்க. அண்ட் தென் அந்த பையன் ஜானுமே உங்க பக்கத்துல தான் உட்காரான். ஸோ இவங்க 4 பேருமே பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட என்னாச்சு அப்படி இப்படின்னு கேட்கறாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களை வந்து அவங்க மடியிலயும் வந்து ஜான் பார்த்தீங்கன்னா உங்க மடியில சும்மா படுக்க, ஓகே ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அண்ட் நீங்க அங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு அங்க படுக்க வசதி இல்லையா, நீங்க அப்படியே தெரியும் பார்க்கும்போது லாஸ்ட் ரோ இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா தான் இருக்கு. ஸோ வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா வா நம்ம லாஸ்ட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றீங்கன்னா லாஸ்ட்டுக்கு போறீங்க. ஸோ நீங்க எல்லாருமே சேர்ந்து வந்து லாஸ்ட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்க, ஸோ அங்க லாஸ்ட்டுக்கு போய் வந்து நீங்க வந்து படுக்குறீங்க. ஸோ அதே மாதிரி வெளியில படுத்து அப்படியே ஜாலியா படுத்து ஜாலியா கதை பேசி நீங்க அப்படி உட்காந்து தூங்கிடுறீங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும் நீங்க தூங்கி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிடிஎஸ் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு செம்ம காண்டு, எப்படி அவ அப்படி போலாம் அந்த மாதிரி செம்ம காண்டு உங்களுக்கு. பட் நீங்க கண்டுக்கல, எதுக்கு நான் கண்டுக்கணும் அப்படிங்கிறது நீங்க விட்டுட்டீங்க. ஸோ அந்த பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அப்பாடி அப்படின்னு சொல்லி ரொம்ப டயர்டா இருந்துச்சு, தேங்காய் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறீங்க. அப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்க எந்திரிச்ச உடனே வந்து எண்ட் ஆகுது இந்த படம். மூவி உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மூவி நல்லா இருந்தல அப்படிங்கிறாங்க. நீங்க வந்து என்ன நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறீங்களா, ஏய் நீங்க இப்படி பார்த்தா நீ ஃபுல்லாக தூக்கிட்டு தான் இருந்த அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, அல்ல காய்ஸ் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். மூவில அவன் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை போட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான், அவளை பத்தி புரிஞ்சுக்காம அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கான், செக்ஷுவலாகவும் அபியூஸ் பண்ணியிருக்கான். ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து ஒத்த சாரி கேட்பானாம உடனே, ஓ நான் லவ் பண்ணேன், நீ எப்ப சாரி கேட்ப, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன், நீ என்கிட்ட சாரி கேட்டு ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போகலாம். இதெல்லாம் ஒரு கதை மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் அவர் ரிவெஞ்ச் எடுத்துக்கணும். ரிவெஞ்ச் இல்லைனாலுமே கோவம் வந்துச்சுல, ஸோ அதை வந்து அவன் இது பண்ணிருக்கணும், அவன் விட்டு போயிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் நாளைக்கு என்ன நான் சொன்னா ஒரு 1 வீக் 1 இயர் அந்த மாதிரி கூட வந்து அவன்கிட்ட பிரிஞ்சு போய் அவளுக்கு தண்டனை கொடுத்துருக்கோம், அவன் அலைய விட்டுருக்கணும். அதை பண்ணான்னு வந்து சாரியா கேட்டணும், சாரியாச்சும் பூரியாச்சும் கேட்ட உடனே இதுல பல்ல கட்டி பின்னாடியே போனோமா. ஏதாவது கதை மாதிரி இருக்கு, போகல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் பேன் பாக்குறாங்க. பிகாஸ் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. ஆனா உங்களுக்கு எப்படி வந்து அந்த கதை அப்படியே நீங்க சொல்றீங்களா, ஸோ அதை கேட்டோன்னு வந்து உங்களுக்கு ஷாக்கு. நீங்க அப்படிங்கிறீங்களா. அப்ப வந்து ஜான் கேட்கிறேன், சரி நீ அந்த என்ன பண்ண கேட்டா, நானும் தான் மிஞ்சி மிஞ்சி போனா மினிமம் ஒரு 2 or 3 years, மேக்ஸிமம் 5 years அப்படியே உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். அது என் மூட பொறுத்து, என் டைமை பொறுத்து, உங்க நடந்துக்கிறத பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அப்படிங்கிறீங்க. அவனை மூடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க ஓகே சரி ஜாலியா ஃபன்னா பேசிட்டு அங்கதான் என்ன பண்ணீங்கன்னா கிளம்புறீங்க. கிளம்பி பார்த்தீங்கன்னா நீங்க இவ்வளவு ஜாலியா பேசுறீங்க, இதுக்கப்புறம் நடக்க விபரீதம் உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுதானே நம்ம காலை வைப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அங்க இருந்து நீங்க எல்லாமே வெளியே வந்து ஜாலியா பேசிட்டு நைட்டு டின்னர் எல்லாம் கடையில முடிக்கிறீங்க. முடிச்சக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஓகே ஃபைன் சிட்டியா இருக்கு, டாட்டா பை பை சி யூ விட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்க அங்க வந்து ஃபிளைட் ஏறிங்க. அதான் திட்டுக்குள்ள வேற என்ன, அதுல ஏறி பிடிஎஸ் கூட வந்து அங்க ஏறீங்க. அவங்க வந்து அந்த சினிமால இருந்து பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர்ல இருந்து உஞ்சி தின்னு குரங்குதான் முடிச்சிருப்பாங்க முடிச்சுக்கு வராங்களா. ஸோ அப்போ வந்து நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு ஆக்சுவலா என்ன நடக்கும்னு. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சு நீங்க 1000 கதை விட்டுட்டீங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அங்க ஃபிளைட்ல ஏறணும் வந்து பிடிஎஸ் எப்படியோ அவங்க பாக்குறாங்க. நீங்க பார்த்தாலும் டைம் பாக்கலையும் சரி நாம எதை கண்டுக்கணும் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு ஜன்னல ஓரத்துல உட்காந்துக்கிட்டு வெளியே வேடிக்கை பாக்குறது. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இதுலயே வந்து ஃபிளைட்டு பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுது.
கீழே அங்கே வந்தது ஒரு 4 hours இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம நார்மலாக போகிற ஃப்ளைட்டோட ஜெட்டு வந்து கொஞ்சம் வேகமாக போகும்ல. ஸோ இப்போ நம்ம நார்மலாக 6 hours போகிறோம்னா ஜெட்டில் போனால் 3 hours அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல எவ்வளோன்னா நம்ம சும்மா 3 hours அப்படின்னு. ஸோ அந்த டைமில் போய் நீங்கள் கொரியக்கு போயிடுங்க. கொரியக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கார் விட்டாங்க அவங்களெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு. கார் வந்து காரில் எல்லாம் வீட்டை சேர்றாங்க. நீங்கள் ஏறுன்னு வீட்டை சீக்கிரம் மேன்ஷன் போங்கடா அப்படிங்கிறாங்க. நீங்க பாக்குறீங்க என்னடா இவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்களா. அப்ப ஜேகே வந்து உங்ககிட்ட வரா. நீங்க என்னடா அப்படின்னு பாக்குறீங்க. அதெல்லாம் குழப்பீங்க போகிட்ட திரும்பி என்ன இந்திய பொண்ணு ஓவர் ஆடுறியா மவளே வரல மேட்சனுக்கு நீங்க காட்டுறாங்க யாருன்னு உனக்கு கொழுப்பு. நாங்க உனக்கு போனா போது நாங்க பண்ண முதல்ல ஒரு 2 minutes இல்லைன்னா 10 minutes ஆயிட்டு உனக்கு நாங்க கேப் போறோம்ல அந்த கொழுப்பு தண்டி உனக்கு. அது கேப்பே இருக்காது. அவங்க வச்சு செய்வாங்க அப்பெல்லாம். இப்ப தெரியும் நாங்க யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க எல்லாம் மட்டும் பெரிய கிழிச்சு வாங்கப்பாங்கடாங்கிட்ட அப்படின்னு நீங்க மூஞ்சி தெரிவிக்கிறீங்க. ஓகேடா மீஸ் இதோட இந்த எபிசோட நான் முடிச்சுக்கிறேன். எண்ட் பண்ணிக்கிறேன்டா. நீங்க எண்ட் கடை போட்டுக்கிட்டா இந்த எபிசோடுக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கடா. லைக் பண்ணுங்க, அப்படி கமெண்ட் பண்ணுங்கடா. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலையா எருமை முறை எனக்கு பிடிக்கலடி ஏடி பிள்ளை வச்சிருக்கேன் கதைய இது கொஞ்சம் மாத்து அதை கொஞ்சம் மாத்து அப்படின்னு சொல்லுங்கடா. நான் மேல் வாய்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்றேன். எனக்கு தெரியல ஏடா கூடமா மேல் வாய்ஸ் கொடுத்துருக்கேன்னா இல்ல ஒழுங்கு கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா. ஸோ நான் போக போக மேல் வாய்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கொடுக்குறேன். நீங்க வந்து இல்ல உங்களோட வாய்ஸ் நீ கொடுங்க நோ ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா நான் கொடுக்குறேன். இல்ல எனக்கு மேல் வாய்ஸ் தாண்டி வேணும் மாத்தி கொடுறீங்க அப்படின்னா ஓகே நான் கொடுக்குறேன். நீங்க என்னதான் கழுவணும்னு நினைச்சாலும் வந்து கமெண்ட்ல கழுவிட்டு போயிருங்கோ. நம்ம அப்படி தடுத்து விட்டுலாம். இல்ல எல்லாருக்கும் சேர்த்து நம்மளுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறேன்னு கொடுங்கடா. உங்க காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காண்டே நானும் ஓகே நம்ம ஆர்மிஸ்க்கு ரொம்ப பிடிச்சி பேசிட்டு எக்ஸைட்டடா நானும் இதே மாதிரி நிறைய இது பண்ணுவேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்டா ஆர்மிஸ். ஸோ நாங்கள் இருந்து போறதே வந்து உங்களுக்காக தான். ஸோ நீங்க கொஞ்சம் அது காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கடா. அண்ட் தென் வியூஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது ஏன்னு தெரியல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. அப்படியே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கடா. நீங்க லைக் பண்ணாதான் நிறைய ஆர்மிஸ்க்கு இது ரெக்கமெண்ட் ஆகும். லைக் எல்லாம் எப்படி ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. எனக்கு ரொம்ப இதா இருக்கும். நான் டெய்லி கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்ப்பேன். கமெண்ட் யாராச்சும் பண்ணிருக்காங்களா அப்படின்னு. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்கடா. ஸோ கமெண்ட் பண்ணி விட்டுருங்கடா. ஓகேடா ஆர்மிஸ் பாய். உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல இருந்து பாக்குறேன் நீங்க எப்படி பண்ணீங்கன்னா. ஓகேடா ஆர்மிஸ் பாய். லவ் யூ ஆல்.